अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। सर्वारिष्टनिवारकं शुभकरं पिङ्गाक्षमक्षापहं सीतान्वेषणतत्परं कपिवरं कोडीन्दुसूर्यप्रभं लङ्काद्वीपभयङ्करं सकलदं सुग्रीवसम्मानितं देवेन्द्रादिसमस्तदेवविनुतं काकुत्स्थदूतं भजे। ख्यातः श्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गळाक्षः शिखावान् सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणप्राणदाता आनेता भेषजाद्रेः लवणजलनिधेः लङ्घने दीक्षितो यः वीरः श्रीमान् हनुमान् मम मनसि वसन् कार्यसिद्धिं तनोतु। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सीताकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। ஜெகன்மாதாவான சீதா பிராட்டி லங்கா ராஜ்யத்தில் அசோகவனத்தில் அவலையாக கவலைப்பட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் இருக்கும். ஸ்ரீராமதூதர் ஜிம்ஷுவா விருட்சத்தினுடைய மேலேந்து சீதாமாவை பார்த்துருக்கார். கோரமான ராட்சசிகளெல்லாம் சுற்றி நின்று கடுமையான வார்த்தைகளை சொல்லி பயமுடுத்தி சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னெல்லாம் மிரட்டி சீதாமாவுடைய சம்மதத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராட்சசிகளை பார்த்துருக்கார் ஹனுமார். ராட்சசிகளெல்லாம் எப்படியாவது ராவணையும் சீதாமாவையும் சேர்த்து வச்சு விடணும்னு அவ கங்கணம் கட்டின்ட்டு நிற்கிறா. அந்த மாதிரி ஏன்னா ராவணர் யார் அப்படின்னா லங்கேஸ்வரன். அவரை மீறி இங்கே எதுவுமே இல்லை. 3 உலகத்திலையுமே அவரை மீறி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தாரணை தான் அந்த ராட்சசிகள் அரக்கிகளுக்கு எல்லாருக்குமே. அவளுக்கு மனுஷ ஸ்திரீ என்ன, ராட்சசி என்ன, யாரான என்ன, அவளுடைய இயல்பான சுபாவத்தை வெளிப்படுத்திகிட்டே இருந்தா சீதாமாட்டக்க. ஆனால் சீதாமாக்கு என்னதான் ராட்சசிகள் இப்படியெல்லாம் போட்டு சோதனை பண்ணினாலும் சீதாமா வசப்படவில்லை. தைரியமாக கவலை இருப்பிலும் தைரியமாக பதில் சொல்கிறா. நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள் எதுவுமே என்னுடைய மனதுக்குள்ள செல்லாது. ஒரு மனித ஸ்திரீ ராட்சசனுடைய மனைவியாக போகிறதுக்குண்டான அர்ஹதை இல்லை, யோக்கியதை இல்லை, அது யுக்தமாக இருக்காது. அதனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க போகிறதில்லை, நீங்கள் வேணும்னா காதை இது என்னை சாப்பிட்டுக்கோங்கோ என்று வேற சீதாமா சொல்லானா. இப்படியெல்லாம் சொல்லி கவலைப்படுறா. மனித வாழ்க்கையும் அந்நியாதீனத்தையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான், ரெண்டும் வெறுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க முடியாது, அதே மாதிரி பிடிக்கலைன்னா தூக்கி போடவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு தள்ளிடுறது இந்த 2 வாழ்க்கையும் அப்படின்னு கவலைப்பட்டுருக்கா. கவலையில் மனது தளர்ந்து கொடுத்த சீதாமாக்கு பல பல யோசனைகள் வருது. எப்பவும் மனது பிரகாசமாக தேஜோமயமான அந்த பகவான்கிட்டக்கே இருக்கிறது தான் சக்தி ஏறினதாக இருக்கும், தேஜஸ்வியமாக இருக்கும்.
மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பாள். சிந்தனைகள் எல்லாமே நல்ல ரீதியில் நல்ல புத்தியோட நேர் வழிக்கு கூட்டிகிட்டு போகும். எப்பொழுது அப்படின்னா மனசு சுத்தமாக இருக்கிறது. அந்த மனசில் விகாரங்கள் ஏற்படுச்ச அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மூளையும் செயல்படும். இப்போ சீதா அம்மாவுக்கு கவலைனா ஏதோ சாதாரண கவலையெல்லாம் கிடையாது. வாழ்க்கையே எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற அந்த ஒரு நிலையில் இருக்கா சீதா அம்மா. அந்த கொடுமையான தாபம், ராமருடைய விரகம், இதனால உயிரை வச்சுட்டு இருக்க முடியறதில்லை சீதாமாவுக்கு. அந்த கட்டத்தில் பற்பல யோசனைகள் வரது புத்தியில். அது எதெல்லாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அழுதுண்டே சீதாமா சொல்கிறா, ஒரு டயர்ட்னஸ் தீர்க்கறதுக்கு வேண்டி பெண் குதிரை வந்து கீழே படுத்துட்டு உருளுமா, அது மாதிரி சீதாம்மா தவிக்கிறா. பூத பாதை எற்றவனாட்டமா இருக்காளாம் சீதாம்மா. இப்படி வெறும் மண்ணில் உட்காந்துண்டு ஒன்று புலம்புறாளாம். என்னது அப்படின்னா, மாரீச்சன் அப்படிங்கிற துஷ்டராட்சசன் மாயை அப்படிங்கிற அந்த மான் வேடத்தை போட்டுண்டு ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்தார். ராமர் தூர போன சமயம் பார்த்து காமரூபியான ராவணன் என்னை பலாத்காரமாக தூக்கிண்டு போனார். தூக்கிண்டு போய் இங்கே வந்து கொண்டு வச்சுட்டார். அதனாலேயே இந்த விதத்தில் அழுதுன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அசுரஸ்திரிகளுடைய அதீனத்தில் அவளுடைய பயமுடுத்தலும் மிரட்டலும் எல்லாத்தையும் பொறுத்துண்டு என்னுடைய தேவனை பிரிந்துண்டு துக்க சாகரத்தில் முழுகின எனக்கு வாழ்ந்துருக்கிறதுக்கு ஒரு ஆசையுமே இல்லை. இந்த ஜீவனை என்னுடைய சரீரத்தில் வச்சுக்கிறதுல ஆசையே இல்லை. வில்லாளி வீரனான ராமர் என்னை ஏன் இங்கேருந்து காப்பாற்ற மாட்டேங்கிறார்? என்னுடைய மனசு வந்து கருங்கல்லாட்டமாக ரொம்ப பலமாக இருக்கு. இல்லாட்டா என்னுடைய மனசு அழியவே அழியாதுன்னு நினைக்கிறேன். அழியாத ஒரு விசேஷமான வஸ்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேர்பட்ட துக்கம் வந்துட்டும் என்னுடைய ஹிருதயம், என்னுடைய நெஞ்சு நூறா செதறாமல் இருக்கே. நான் வந்து பதிவிரதை கிடையாது, நான் சிரேஷ்டை கிடையாது, யாரும் எனக்கு மரியாதை தரத்துக்கு உண்டான யோக்கியதை எனக்கு கிடையாது, நான் அதி நிந்தியாக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ராமரை பிரிஞ்சு அல்ப காலம் கூட வாழறதுக்கு என்னால் முடிஞ்சதே. அதுவே பெரிய தோல்வி அல்லவா என்னை பொறுத்த வரைக்கும். மகா பாபம் அனுபவித்துருக்கேனே இந்த வாழ்க்கையில், அதப்பதித்தவளாக்கும் நான் அப்படின்னு சீதாமா தன்னைத்தானே குறைத்துக்கிறா. என்னுடைய இடது கால் தும்பு சின்ன விரல் கூட ராட்சச அதிபனான ராவணன் மேலே தொடாது, நான் தொடமாட்டேன். அதுக்கல்லவா அதுக்கப்புறம் தானே ஆசைப்படுறது. என்னுடைய ஒரு சின்ன விரல் இடத்துக்கால் விரல் கூட படாது, நிச்சயமா நான் ஆசைப்பட மாட்டேன். அவன் யார், எந்த குலம், எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் குரூர ஸ்வபாவியான அவன் அஜ்ஞானம் உடையவன் தான். எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்னொரு மனைவி ஆசைப்பட்டாரே, நிச்சயமா அஜ்ஞானம் உடையவன் தான். அதுக்கப்புறம் ராட்சசிகளை பார்த்து சொல்றா, ஏ ராட்சசிகளே, நீங்கள் வந்து என்னை கண்டந்துண்டமாக வெட்டி வெட்டி முறிக்கவோ, குத்தி பிளக்கவோ, பொடி பொடியாக ஆக்கவோ, அக்னியில் போட்டு சாம்பலாக்கவோ, ஓரோ அங்கங்களாக வெட்டி வெட்டி சூடு வைக்கவோ என்ன வேணும்னா பண்ணிக்கோங்கோ. நான் ராவணனுடைய பக்கம் போக மாட்டேன், போவேன் என்று நினச்சி கூட பார்க்காதேங்கோ. அர்த்தமில்லாத வார்த்தையினால நீங்கள் வார்த்தைகள் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை எங்கிட்டக்க. ஏன்னா இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்கள்லேயே வைத்து ரொம்ப சுப்பிரசித்தனும் அபரிமித விஜ்ஞனும், சின்ன ஒரு உபகாரம் யாராவது பண்ணினா அது திரும்பி நன்னா யோசிச்சு அது திருப்பி பிரத்யுபகாரம் பண்ணுவான், நன்றியோடு இருப்பான். அதுதான் கிருதஜ்ஞதா. அப்பேற்பட்ட ராமர், கருணாவாரதியான ராமர், அவர் தான் என்னுடைய ஜீவநாதன். அந்த ஜீவநாதனை தவிர வேற யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அவர் இருக்கிறத எனக்கு வேற யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார்.
ஜனஸ்தானத்தில் வைத்து மகாபராக்கிரமிகளான 14,000 ராட்சச சிரேஷ்டர்களை என்னுடைய தேவன் ஒரே ஒருவனாக ஏகனாக இருந்து அத்தனை பேரை நிகிரகம் பண்ணார். வீரவீரனான உங்களுடைய ராவணன் என்று சொல்றேளே, அவர் ராமர் முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி தனக்குள்ளேயே சீதாமா நினச்சிக்கிறா. என்ன நினைக்கிறா? ராமா, என்னை ஏன் திருப்பி என்னை கூட்டிட்டு போகாமல் இருக்கேன்? நான் சாகர மத்தியத்தில் இந்த லங்கால நடுப்பில் சாகர மத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த லங்கால வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் சாதாரண ஆட்காருக்கு தானே அது பாதகம். ஸ்ரீ ராம பாணங்களுக்கு எந்த தடையும் இருக்காதே. திடமான பராக்கிரமியான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, என்னை மீண்டெடுக்கிறதுக்கு ஏன் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்கிற? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறதே. ஒருவேளை ராமருக்கு புரிஞ்சிருக்காது நான் லங்கையில தான் இருக்கேன் அப்படின்னு. அப்படி புரிஞ்சிருந்தா அந்த லங்கா இன்னை பரியந்தம் இருந்திருக்குமா? துவம்சம் பண்ணியிருக்க மாட்டாளா? இந்த ராட்சச அதிகாரத்தை பூரா எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி சகிக்காதே ராமருக்கு இப்படி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா, ராவணனான் தான் என்னை கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு ராமருடைய காதில் விழுந்திருந்தா அடுத்த செகண்டு இல்லாமல் ஆயிருப்பாரு. ஆனால் யாரும் சொல்கிறதுக்கு இல்லையா? அப்படி யார் சொல்கிறதுக்கு இருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா சீதாம்மா. அப்போ ஞாபகம் வருது, ஒரு மகானுபாவன் இருந்தார், ஒரே ஒரு மகான் இருப்பார். நான் ராவணன் தான் என்னை தூக்கிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்ச ஒரு மகான். யார் அது? கிருத்ரராஜனான ஜட்டாயு. அவர் தானே வழியை தடை பண்ணி ராவணன் கூட போர் வந்து அந்த அரக்கோன் வெட்டி வீழ்த்தினானே. இதை என்னுடைய ராமருக்கு தெரிவிக்க மாட்டாரா? தெரிவிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாரா? இல்லை ராமருக்கு தெரிஞ்சிருக்காதா? அந்த வயசானவர் வயோவிருத்தனான ஜட்டாயு என்ன காப்பாற்றுறதுக்கு வேண்டி ராவணன் கூட போர் பண்ணி நிகிரகம் பண்ணுறதுக்கு ரெடியாகிறத அவருடைய அந்த தேஜஸ் இருக்கே, சௌரியம் இருக்கே, பேர்பட்ட சிரேஷ்டதையான ஒரு சௌரியம் அது அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அதாவது சீதாமாவுக்கு கிருதஜதை இங்கே ஜட்டாயு மேலே. ஆனால் ஒன்று நிச்சயம், நான் இங்கே லங்காவில் இருக்கேன்னு நினச்சி ராமருக்கு தெரிஞ்சு கொடுத்து அடுத்த க்ஷணம் நிச்சயமாக இந்த ராட்சச வம்சமே இல்லாமல் ஆயிடும். உக்ரமான ராம பாணங்கள் எங்கே போய் ஒளிந்திருந்தாலும் அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணும். என்னுடைய விஷயம் தெரியற வரைக்கும் தான் இந்த லங்கா ராஜ்யம் ஐஸ்வர்யபூர்ணமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லங்கா பூரா தகிக்கும். மகாசாகரத்தை கூட பூரா வற்றி வச்சுடுவர். நீச்சனான ராவணனுடைய பெருமையும் இல்லாமல் ஆயிடும் நிச்சயம். நான் இப்போ அழறேன் அப்படின்னா இதை விட ரொம்ப பெருசாக ஓரோரோ வீட்டில் ராட்சசிகள் பர்திருநாசத்தினால அழுவா. அது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த அரக்கர்களுடைய கையில் பட்டு நான் இறந்திருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாளோ, அதனால அவ 2 பேரும் என்னை தேடி வரலையா? அப்படியும் இருக்கலாமே. இல்லை ஜீவனோட இருந்துண்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சும் வராமல் இருக்காரா? எதனால் இவர் வரமாட்டேங்கிறார், ராமர் வரமாட்டேங்கிறார் அப்படின்னு ஒவ்வொன்று நினைக்கிறா சீதாம்மா. நினச்சி பார்க்குறா. இல்லைன்னா ராமர் க்ஷத்ரிய தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறவர், ஆத்மஜானி, மகா விவேக்கியாக இருக்கக்கூடிய ராமர் மனைவி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வேதாந்தத்தை தெரிஞ்சு மனைவியோடைய அவசியம் என்னன்னு நினச்சிண்டு தேடாமல் வராரா? அப்படி இருக்காளா? இல்லை என்னை பார்க்காததுனால அன்பு போயிருக்குமா, அதனால என்னை தேடாமல் இருக்காளா அப்படின்னு நினச்சி பார்க்குறா. திருப்பி சீதாம்மா கிடையாது 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 இப்படியெல்லாம் நான் சிந்திக்கவே கூடாது. ஏன்னா சாதாரண மனுஷ ஸ்திரீ சிந்தனை பண்ணுறது தான் இந்த மாதிரி யோசனைகள். அன்பில்லாட்டா, அதாவது பார்க்கலை, கொஞ்ச நாள் பார்க்கலைன்னா அன்பு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீச்சமான சிந்தனை எனக்கு வரக்கூடாது. அது கிருதஜ்ஞர்களுக்கு தான் இருக்கும் அந்த பார்வை. சாதாரண மனுஷாவுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். நான் யோசிக்கக்கூடாது. ஸ்ரீ ராமச்சந்திரர் அப்படி நினைக்கவே மாட்டார். நிச்சயமாக என் மேலே பிராணநாதனுக்கு பிராணன் நிச்சயமாக இருக்க தானே செய்யும். பிராகிருத்தர் கிடையாதே ராமச்சந்திர பிரபு, அன்பில்லாமல் இருக்காது. லோகநாதன் என்னையும் காப்பாற்ற வருவார் நிச்சயம்தான்.
அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளே சீதாம்மா திருப்பி கீழே வரா. மனுஷனுடைய அந்த சிந்தனையில், அந்த சிந்தனை கதியில் திருப்பி யோசிக்கிறா. மனோபிராமனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்னை வெறுத்திருப்பரா, எங்கிட்ட என்னாவது தோஷம் கண்டிருப்பரா, அதனால்தான் என்னை காப்பாற்ற வரமாட்டேங்கிறாரா, என்னை இப்படி தள்ளாட விடுறாரா. ஆனால் எங்கிட்டக்க அந்த மாதிரி தோஷம் எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுறது. ராமருக்கு கோபம் வர்ற மாதிரியோ ராமருக்கு அப்பிரியம் பண்ணுற மாதிரியோ எதுவுமே நான் பண்ணது கிடையாது. அப்புறம் எப்படி ஏன் ராமன் என்னை கூட்டிகிட்டு வரதில்லை, கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரதில்லை? பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணிய கர்மங்கள் பண்ணனால தான் புருஷோத்தமனான ராமர் எனக்கு கணவராக வந்திருக்கார். நான் ராமருக்கு பத்னியாக போயிருக்கேன். உத்தம ஸ்திரீயாக உங்களை சுஷ்ரூஷை பண்ணி சகதர்மிணியாக இருக்கிறதுக்கு எனக்கு இத்தனை நாள் முடிஞ்சதே, இனிமேலும் முடியுமா தெரியலையே. இப்போ பர்திரு வியோகத்தினால நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேனே, இது ராமர் அறிவாரா? ஜென்மாந்தர கிருதமான புண்ணியமெல்லாம் முடிஞ்சு க்ஷயித்து மகாபிரபுவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை விட ஸ்ரேயஸ்கரம் என்னதுன்னா இறப்பு தான், மரணம்தான், சந்தேகமே இல்லை. பரமாத்ம ஸ்வரூபியான ஸ்ரீராமருடைய சரித்திரத்தில் தோஷ கணிகை ஒட்டுமே இருக்காதே, இதுவரைக்கும் வராது, வரவும் வராது. ராமர்கிட்ட தோஷம் கண்டேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, இனி சொல்லவும் மாட்டார். அதர்மம் ஆச்சரிக்கக்கூடியவா எல்லாரும் ராமருடைய சத்ரு, தர்மத்தில் இருக்கிறவா எல்லாரும் ராமருடைய மித்ரா, அப்படிதான் இருக்கும். அப்போ ஏற்பட்ட ராமரை பிரிஞ்சன் என்னுடைய இந்த வாழ்க்கை வேணாமா அப்படின்னு திருப்பி 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 சீதாம்மா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன யோசனை வருது, ஒருவேளை ராவணனை எதிர்க்க முடியாததுனால வரலையா, இல்லை ராவணன்கிட்ட போர் பண்ணண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ராமர் வராமல் இருக்காரா? இந்த ராட்சசர்களெல்லாம் மாயாவிகள் அல்லவா, மாயை நன்னா வசப்படுத்திண்டு மறைந்திருந்து அடிக்கிறது, ஏமாத்தி யுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இந்த ராட்சசர்கள். இதெல்லாம் நினச்சின்னு இங்கே வராமல் இருக்காரா என்னன்னே தெரியலையே. எனக்கு ஏன் இந்த உயிர் போக மாட்டேங்கிறது, இப்படி என்ன இந்த சிந்தனைகள் எல்லாம் என்ன போட்டு தாக்குறது, தாப்பாக்னியில் வெந்து உருகிறது என்னுடைய ஹிருதயம். ஏன் என்னுடைய உயிர் போக மாட்டேங்கிறது, இன்னும் ஏன் எனக்கு மரணம் சித்திக்க மாட்டேங்கிறது அப்படின்னு கவலையா பட்டு அழுதுண்டு கண்லேருந்து ஜலம் கொட்ட 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 கவலைப்பட்டு இருக்காளாம் சீதாம்மா. திடீர்னு தன்னுடைய சிந்தனையை உயர்த்திண்டு உத்தரேத் ஆத்மனாத்மானங்கிற மாதிரி தன்னைத்தானே உத்தாரணம் பண்ணிட்டு சிந்தனை பண்ணுறா. கவலைப்படேண்ட அவசியம் கிடையாது, விவேகத்தினால மட்டும்தான் இதுலேருந்து முக்தி அடைய முடியும். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது சத்தியமான பிரம்மமாக்கும் அப்படின்னு சீதாமா உணர்றா. ஏகாகிரதையால் மனசை ஜெயித்து தியானத்தால் ஜீவாத்மாவை பரமாத்ம ரூபத்தில் பார்க்கக்கூடியவாதான் அவாதான் மகர்ஷீஸ்வரர்கள், அவாதான் தன்யர்கள். ஜென்மாந்தரங்களில் நிஷ்காம கர்மங்கள் பண்ணிண்டு அதனுடைய பலன் பரிணத பலனாக இந்த சம்ஸ்காரம், அதனால்தான் இந்த உயிர் வந்திருக்கு. அந்த கரணத்தை ஜெயித்து ஜீவாத்மா பரமாத்மாக்களுடைய ஐக்கியத்தில் பிரம்மானந்த நிமக்னராக இருந்து பிரியம் அப்பிரியம் அப்படிங்கிற பேத பாவனை இல்லாமல் ஆகும். அப்போதான் இல்லாமல் ஆகும். இது பிடிக்கிறது அது பிடிக்கலை இப்படிங்கிற இந்த துவந்துவமாக இருக்கே ரெண்டு விஷயங்கள், பிரியம் அப்பிரியங்கிறது, இதெல்லாம் போகணும்னா பகவானும் ஜீவாத்மாவும் ஒன்று ஆகணும். அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினப்பு வரணும். இல்லைன்னா துக்கம் மட்டும்தான் வரும். சுகம் துக்கம்னு வந்துட்டே இருக்கும், ஆனந்தம் கிடைக்காது. ஆத்ம ஞானியான பிரியதமனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய ஹிருதயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டும் ஒன்று தான். அப்போதான் பிரியா பிரியாதி பிரியம் அப்பிரியம்ங்கிற அவஸ்தையை எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேளையில் ராமர் என்னை பிரிஞ்சிருக்காரே, எனக்கு அவர் கூட இருக்க முடியறது இல்லையே, அவரை பார்க்க முடியறது இல்லையே, இந்த மாதிரி ஒரு பெரிய பாபம் பண்ணனால தானே இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டுருக்கேன், இந்த ராவணனுடைய அதீனத்தில் இருந்துருக்கேன். இப்படி என்னுடைய ஜீவனை இந்த சரீரத்தில் வச்சுருக்கணுமா, இந்த சரீரத்துலேருந்து பிராணனை விடுறது தான் யுக்தம் அப்படின்னு சீதாம்மா நினைக்கிறா. அப்படியே நினச்சின்னு இருக்கிறத திடீர்னு இந்த ராட்சசிகளெல்லாம் அந்த சீதாம்மாவோட பேச்சை கேட்டு ரொம்ப கோபம் வருது.
அவளுக்கு அடக்க முடியாத கோபம் வருதாம். ஆத்மானம் காததானாரியா ந சீதாம் பக்ஷயிஷ்யத ஜனகஸ்ய சுதாமிஷ்டாம் ஸ்னுஷாம் தசரதஸ்ய ச ஸ்வப்னோ யத்யமயா திருஷ்டோ தாருணோ ரோமஹர்ஷணः ராட்சசானாம் அபாவாய பர்துரஸ்ய ஜயாய ச. துஷ்டையான சீதையே ஆத்மாவுடைய நாசத்துக்கு வேண்டியாக்கும் நீ இப்படியெல்லாம் இருக்க, நீ நிச்சயமா எங்களுடைய சாப்பாடாக மாறிடுவாய். 2 மாதம் கடு தந்திருக்கார், அதுக்குள்ள நீ உன்னுடைய மனதை மாத்தினேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா அடுத்த நாளைக்கு நாங்களே சாப்பிட்டுடுவோம் அனுவாதம் வாங்கிண்டு, எங்களுக்கே கிடைக்கும், இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோரமாக சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் பேர் கடகடகடான்னு சீதாம்மாவுடைய இந்த பதிலை சொல்றதுக்கு தெரிவிக்கிறதுக்கு வேண்டி ராவணன் பக்கம் போயிட்டா. எல்லாரும் அலறின்னு இருக்கா சீதாம்மாவை சுத்துக்கு நின்று. இப்படி மரியாதையே இல்லாமல் ராட்சசிகள் சீதாவை பயமுடுத்தின்னு இருக்கிறத படார்னு அவ்வளோ நேரம் ஒருத்தி தூங்கின்னு இருந்தாலாம். ரொம்ப நேரமாக நித்ராவசையில் இருந்துட்டு இருந்தா. திடீர்னு கடார்னு எழுந்து தர்மம் ஞானம் யோகம் வயசு அப்படின்னு இது இத்தனையும் நாளையும் ரொம்ப விருத்தையானவள், வயசானவள். இந்த தர்மத்திலையும் வயசானவள், ஞானத்திலையும் யோகத்திலையும் வயசுலையும் எல்லாத்துலேயுமே வயசானவளான திரிஜடா அப்படிங்கிற ராட்சசி கடகடான்னு ஓடி வந்து சொல்றா. என்னது? மரியாதையே இல்லாத ராட்சசிகளே, நீங்கள் என்ன பண்றீர்கள்? நீங்கள் உங்களையே சாப்பிட்டுக்கோங்க, கடிச்சு தின்னுக்கோங்க. அதாவது நீங்கள் 2 பேருமா ராட்சசிகளாக சாப்பிட்டுக்கோங்க. சீதாமாவை சாப்பிடண்டா, சீதாதேவியை சாப்பிடண்டா. ஜனகராஜர்ஷியோடைய சீமந்த புத்திரி, தசரத மகாராஜாவுடைய புத்திர பத்னி, இவள் உங்களுக்கு சாப்பாடு ஆவறதுக்குள்ளவர் கிடையாது. முட்டாளே, மந்த புத்திகளே, நான் இப்போ ஒரு கனவு கண்டேன். அது ரொம்ப பயம் உண்டாக்குறதும் ரோமாஞ்சதாயகவுமா இருந்தது. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த கர்மாவுடைய பலன் ராட்சச வம்சமே இல்லாம ஆகிற மாதிரியும் சீதாபதியோடைய அபிவிருத்தியுமாக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு திரிஜடையுடைய வார்த்தையை கேட்டதும் ராட்சசிகளுடைய அந்த கோபம் அக்னியில நல்லவ கொந்தளிச்சுன்னு இருந்தா அதெல்லாம் பறந்துடுத்து. இந்த வார்த்தையை கேட்டதும் பயம் வந்துடுத்து. கடகடான்னு நடுங்கிடுத்து உடம்பு, தொண்டையெல்லாம் வறண்டுண்டு ரொம்ப ஆர்வலோட தக்கறா. திரிஜடே, என்ன கனவடி பார்த்தாய்? வேகம் சொல்லு அப்படின்னு. அப்ப திரிஜட முள்ள இந்த அரக்கிகள்லாம் பயந்து போயிட்டான்னு தெரிஞ்சு கொடுத்து சொல்லறோம் அப்படின்னு முள்ள தன் கனவை சொல்றா. என்ன கனவை பார்த்தா அப்படின்னா, ஆனை கொம்புனால பண்ணப்பட்ட திவ்யமா ஒரு பல்லக்கு, ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விசேஷமான வாகனமாக்கம். அதுல 1000 குதிரைகள் கட்டியிருந்துதான். வெள்ள புஷ்ப மாலைகள் போட்டுண்டு ராமர் லக்ஷ்மணன் கூட்டிண்டு அதுல உட்காந்துட்டு வந்தார். இங்கேக்கு வந்தார். இங்க லங்காக்க க்ஷீரசாகர மத்தியத்துல ஸ்வேத பர்வத சிங்கத்துல சீதாதேவி நின்றுட்டு இருந்தா. எப்படி சூரியனும் சூரிய பிரபையும் சேர்ந்திருக்குமோ அது மாதிரி ஸ்ரீராமரும் சீதாதேவியும் சேர்ந்து இருக்கிறது நான் பார்த்தேன். நான் சொப்னத்துல என்ன பார்த்தேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டா சொல்றேன், கேட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா திரிஜடா ஸ்வப்னம் சொல்றா. பரம் பிரம்ம பரம் தத்துவம் பரம் ஞானம் பரம் தபஹ பரம் பீஜம் பரம் க்ஷேத்திரம் பரம் காரண காரணம் शंख चक्र गद श्रीमान पुंडरीकायते क्षणः श्रीवत्सवक्षा नित्यश्री अजेय शाश्वतो ध्रुवः एवं भूतो महातेजा रामः कमललोचनः सर्वलोकेश्वर श्रीमान ससर्ज रघुनंदनः. மாமலையாட்டமா பெரிதான சரீரம், 4 கொம்பு இருக்கக்கூடிய கஜேந்திரனுடைய மேல தம்பி லக்ஷ்மணனையும் கூட்டிட்டு ஸ்ரீராமர் வந்தார். தன்னுடைய காந்தியில வெள்ளைப்பட்டு வஸ்திரம் பூமாலையை போட்டுண்டு கணவர் யானை மேலே இருக்கிறத சீதாதேவியோடைய நிர்தேசம் படி ஆனந்தத்தோட ஏறி உட்காந்துண்டா. பர்வதத்தினுடைய மேலே கஜேந்திரனுடைய மேலே உட்காந்துண்டு ஸ்ரீராமர் மடியில் அமர்ந்துண்டாள். சத்திய பராக்கிரமியான ராமர் லக்ஷ்மணனும் தர்மபத்னியான ஜானகி தேவியும் கூட்டிண்டு
புஷ்பக விமானத்தில் உட்காந்துட்டு உத்தர திக்குக்கு புறப்பட்டா. இந்த பக்கம் திவ்யமாக இருக்கக்கூடிய புஷ்பக விமானத்தில் தலை மொட்டை அடித்து முண்டனம் பண்ணி தேகம் பூரா எண்ணெயை புரட்டி ரக்தவர்ண வஸ்திரத்தை போட்டுண்டு பூமாலையை போட்டுண்டு இருக்கக்கூடிய ராவணன் பூமியில் கீழே விழுறதும் பார்த்தேன். முண்டன சிரசோட கூட இருக்கக்கூடிய லங்கேஸ்வரன் கருத்த வஸ்திரத்தை போட்டுண்டு ஒரு ஸ்திரீயை பிடிச்சு ஒரு ஸ்திரீ அந்த ராவணனை பிடிச்சு இழுத்துண்டு போகக்கூடியதும் பார்த்தேன். கழுதையை கட்டி போட்ட ஒரு தேரில் செவந்த பூமாலை போட்டுண்டு இரத்த சந்தனத்தை பூசி எண்ணெய் எடுத்து குடித்து ஒரு பிராந்த நாட்டமாக சிரித்துண்டு நிறுத்தம் வைத்துண்டு லாஸ்ட்ல ஒரு கழுதை மேலே ஏறி தெற்கு திக்கு போகிறதும் பார்த்தேன். ராட்சசேஸ்வரனான ராவணன் பயந்து மோகமடைஞ்சு கழுதை மேலே ஏறி தலகீழா மறிந்து விழக்கூடினது நான் பார்த்தேன். ஒரு ஸ்திரீ ராவணனை இழுத்துண்டு போகிறத பார்த்தேன். காலை பிடிச்சுண்டு இழுத்துண்டு போகிறத பார்த்தேன். ஒரு பன்றியின் மேலே தசானனன் போகிறார், ஒட்டகத்துக்கு மேலே கும்பகர்ணன், இப்படி ஒருத்தரும் ஒரு திக்குக்கு புறப்படுறது நான் பார்த்தேன். அந்த வேளையில் 4 மந்திரிகள் ஒத்த விபீஷன் மட்டும் வெண்கொடை சூடி 4 கொம்ப யானை மேலே விமான சமீபத்தில் அம்பரத்தில் சந்தோஷமாக விஹரிக்கக்கூடியதை பார்த்தேன். அழகான இந்த லங்கா நகரி பூரா யானை, தேர், குதிரை துணை போன்ற சதுரங்க சைன்யங்கள் பூரா, கோபுரங்கள், தோரணங்கள் எல்லாமே அழிஞ்சு சமுத்திரத்துக்கு உள்ளே போகிறத நான் பார்த்தேன். லங்காராஜ்யம் பூரா அழிஞ்சு ஸ்ரீராமதூதனான ஒரு வானரன், ரொம்ப கம்பீரமான வானரன், இது அத்தனையும் பஸ்மமாக்கி போகிறத நான் பார்த்தேன். சொப்னத்தில் கண்டேன். சாரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராஜபாதைகள் எல்லாம் நான் கண்டேன். கும்பகர்ணன் போன்ற ராட்சசர்கள் அத்தனை பேரும் அழியறத நான் பார்த்தேன். அதனால் ராட்சசிகளே, நீங்கள் வேகம் சீதாதேவி பக்கத்துக்கு போங்கோ. ஸ்ரீராமர் சீதாவை அடையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. அப்படி வந்துட்டார் ராமர்னா ராவணன் நிகிரம் பண்ணுவா, அவங்கள எல்லாரையும் அழிச்சுடுவா. வனவாசத்தில் தன்னுடைய பத்னி சீதாமாவை நீங்கள்லாம் மிரட்டினேன்னு ராமருக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த க்ஷணம் யாருடைய உயிரும் இருக்காது உடம்புல, நினச்சி கூட பார்க்கண்டா. ஆனால் சீதாம்மாவட்ட இப்போ போய் நமஸ்காரம் பண்ணினேன்னா, ஜனகராஜபுத்திரியான சீதாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணினா போதும். சீதாம்மா ஜெகன் மாதாவாக கருணையோடு இருக்கக்கூடியவள், அவள் நல்லது பண்ணுவா. அந்த தேவியால் மட்டும்தான் நம்மளை இப்போ காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. கருணை காட்டுறதுக்கு அந்த சீதாமாவால் மட்டும்தான் முடியும். நேரம் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ. இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஸ்ரீராமர்டேந்து நம்மளுக்கு காப்பாற்றணும், ராட்சச வம்சத்துக்கு காப்பாற்றணும் அப்படின்னா இது ஒரே ஒரு வழிதான். எல்லாருக்கும் அபாயம் வந்துடுத்து, பக்கத்தில் எல்லாருக்கும் உபத்ரவம் வந்துடுத்து, நம்மளுக்கு எங்கேயும் போய் நாடி நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. நமஸ்காரம் ஒன்று தான் பண்ண முடியும், அதுவும் சீதாமாட்டக்க தான். சீதாதேவி நிச்சயமாக துக்கம் அனுபவிக்கிறதுக்குண்டான அர்ஹதை இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் அனுபவிக்கிறதுக்குண்டான அர்ஹதை உள்ளது. யதார்த்தத்தில் சீதாம்மா துக்கமும் அடையறதில்லைன்னு சொல்கிறா திரிஜடை. என்ன தெரியும், சீதாம்மா அப்படிங்கிறது ஜீவாத்மா, ராமருக்கு வேண்டி காத்துருக்கார், ஒரு நாடகம்தான்னு தெரியறது. அந்த பரம தத்துவம் இந்த ஸ்வப்னம் கண்டே திரிஜடாக்கு அந்த ஞானம் வந்துடுத்துனா யோசிச்சு பாருங்கோ. நேராக கண்ட சீதாராமரை பார்த்தவாளுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்னு திரிஜடை சொல்கிறா. சீதாமா துக்கம் அடையறதுக்குண்டான அர்ஹதை இல்லை, துக்கமும் படுறதில்லை. என்னுடைய கனவுல சாக்ஷாத் மகாதேவியாகவாக்கும் நான் பார்த்தேன் சீதாம்மாவை. ஜானகி தேவியோடைய இஷ்டம் எதுவோ அது சித்திச்சுடுத்தோ, ராட்சசேஸ்வரன் அழிஞ்சுட்டான், ஸ்ரீராமர் ஜெயித்தார். இதெல்லாமாக்கும் என்னுடைய இந்த துஸ்வப்னத்தினுடைய பலன். தேவிகிட்ட தான் நம்ம போய் நமஸ்காரம் பண்ணணும். இங்கே பாருங்கோ, என்னுடைய இடது கண் துடிக்கிறது பாருங்கோ, என்னுடைய தொடை துடிக்கிறது. இதெல்லாம் என்னது, சீதாமாக்கு நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிற சூச்சகமாக இருக்குது. எனக்கு ரோமாஞ்சமாக புல்லரிக்கிறது பாருங்கோ அப்படின்னு ராட்சசிகளுக்கு காட்டி கொடுத்துன்னு இருக்கா.
திரிஜடை. சந்தோஷம் வந்தாச்சு, நல்லது நடக்க போகிறது சீதாம்மாக்கு, எழுந்திருங்கோ, உற்சாகத்தோடு எழுந்திருங்கோ அப்படின்னு அந்த திரிஜடை சொல்ல, இந்த கணவருடைய ஜெயத்தை பற்றி திரிஜடா சொப்னம் கண்டு சொன்னார் இல்லையோ, அது சீதாம்மாவுடைய காதில் விழுந்தது. விழுந்ததும் ஒரு பக்கத்தில் ரொம்ப சந்தோஷம், ஆனந்தப்பட்டுண்டா. ஆஹா, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஜெய் சீதாராம் அப்படின்னு மனசில் ஆனந்தப்பட்டுண்டா. அதே சந்தர்ப்பத்தில் ஸ்வபாகியத்தையும் யோக்கியதையும் வர்ணனை பண்ணப்போ லஜ்ஜையோட தலையை தாழ்த்திண்டாலாம். இன்னுட்டு சொல்கிறா சீதாம்மா அந்த ராட்சசிகள்கிட்ட, நீங்கள் சொன்னது சத்தியமாக நடக்கிறது என்றால் நான் உங்களுக்கு சரணமாக இருப்பேன், என் மேலே நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் பண்ணின எல்லா அபராதங்களையும் மறந்து நான் உங்களை காப்பாற்றுவேன். करेणुहस्तप्रतिमः सव्यश्चोरुरनुत्तमः वेपमानः सूचयति राघवं पुरतस्थितं पक्षी च शाखानिलय प्रहृष्टः पुनः पुनश्चोत्तमसान्त्ववादी सुस्वागतां वाचमुदीरयानः पुनः पुनश्चोदयतीव हृष्टः அப்படின்னு சீதாமா அவள்கிட்ட சமாதானப்படுத்தினா என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. ஹரே ராமா हरे रामा राम रामा हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. राम 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 राम.